தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து சொந்தம் கொண்டு புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனியை வச்சுக்கிந்தா சேட்டன்னா கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டன் முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரம் சொல்கிறான். என் கோயிலில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யார்? சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்களா? எங்களுக்கு கும்பாபிஷேகம் தானே. ஒருத்தன் வந்து போட்ட ஓடல குட முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்கே எப்போ பேசுனீங்க? நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டிலே கும்பாபிஷேகம் தான். திருக்குடமுழுக்கு நன்னீராட்டெலாம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? அதனால் அது அவர் ஏதோ எசமா நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர் பாபு ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலைத்துறையே இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காருல. அப்படி தானே? திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்டேன். பேருந்து நிலையத்திலிருந்து இந்தி, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்கில் எதுக்கு இங்கே வருது?